மீன் மேக்கரா இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ்டியான சூப்பரான சோயா சங்க்ஸ் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 டைம் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சிக்கன் மசாலா வந்து இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு மைதா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. சூடான எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் ரெடிங்க. இந்த மீன் மேக்கரை எப்படி சாப்பிட்டாலுமே எனக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி